அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுகிறேன். பல குடற்புழு இருக்குது. பல காலங்களில் பல மாதிரி குடற்புழு வரும். ஒவ்வொரு குடற்புழுவுக்கும் என்னென்ன மருந்து கொடுக்கணும் சார் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அருமையான கேள்வி தான். அதாவது ஒவ்வொரு குடற்புழுவுக்கும் வெவ்வேறு விதமான மருந்துகள் இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் முக்கியமான ஒரு புரிதலும் முக்கியமான ஒரு தகவலும் கால்நடை வளர்ப்புக்கு சார்ந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். மருந்து அப்படின்னும் போதே இங்கே சொல்லக்கூடிய டிவர்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அல்ல ஆன்டி பேராசிட்டிக் ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஷெட்யூல்டு ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு மருத்துவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம மெடிக்கல் கடையில் வாங்கக்கூடாது அப்படின்றதே முக்கியமான விஷயம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பல ஊர்கள் இருக்குது. பல ஊரில் பல புழுக்கள் இருக்குது. பல மாவட்டங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் நீங்கள் ஹியூமன்ஸ்லலாம் ஈஸியாக சொல்கிறாங்கல்ல, இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு மாத்திரையே சொல்கிறாங்கல்ல, நாமளும் வருஷத்துக்கு 2 வாட்டி வாங்கி சாப்பிட்றோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் மாடுகளுக்கு இதை நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கையை கழுவிட்டு சாப்பிட்றோம். அப்படி இல்லைன்னா சுத்தபத்தமான உணவுகளை தான் உண்றோம். ஆனால் மாடுகள் பார்த்திங்கன்னா மேயிற இடத்துல சுத்தம் இருக்காது. அந்த இடத்துல என்ன பூச்சி இருக்குது, என்ன நத்தை இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த நத்தை பூச்சிகளும் மாறும். அந்த நத்தை பூச்சிகள் மாறுறதால அந்த சுழற்சி முறை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற வாழ்வாதார சுழற்சி முறை இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய புழுக்களும் மாறும். இதில் 2 விஷயம் இருக்குது. அதாவது இப்போ குடற்புழு நீக்கம் ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 2 வாட்டி பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய புழுக்களை தெரிஞ்சு பண்ணோம்னா அது கரெக்டான விஷயம். இப்போ நான் ஒரு மருந்து சொல்லிடுறேன்னே வச்சுக்குவோம். நான் மருந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த மருந்தை நாம் ஒழுங்காக பயன்படுத்துகிறோமா அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா இப்போ இந்த சேனலில் பல பேர் பார்த்துட்ருக்காங்க. கால்நடை மருத்துவர்களாக இருக்கட்டும், கால்நடை பட்டப்படிப்பு படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒரு மருந்து காட்டுத்தீ மாதிரி பரவும். ஆனால் அந்த மருந்து சரியாக பயன்படுத்தப்படலை அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஏன் அப்படின்றதுக்கும் உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஆன்டி பேராசிட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கூட வச்சுக்கோங்க, அதுவுமே அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கால்நடை தொகை, அதாவது வளர்க்கப்படக்கூடிய டொமஸ்டிகேட்டட் அனிமலோட எண்ணிக்கை தான் இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 70% இந்த மருந்தோட பயன்பாடு கால்நடைகளில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்போனா இதனுடைய தாக்கத்தை நீங்கள் பார்க்கணும். நாம் ஒரு மருந்து தவறாக பயன்படுத்தினா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இன்றைக்கி எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கத்தையும் நான் சொல்கிறேன். 10ஆம் கிளாஸ் படித்தவங்களும் டாக்டர் தான், 10 வருஷம் படித்த நானும் டாக்டர் தான். ஆனால் இன்றைக்கி மருந்து ஒரு மாட்டுக்கு அந்த இனம் சார்ந்து அந்த இடம் சார்ந்து அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி 1 வயசு இருக்கிற கண்ணுக்குட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 1 வயசு இருக்கிறது சின்னதாக இருக்காது, பெருசாக இருக்கும். சிலது வயிறு உப்பின்னு சின்னதாகவே இருக்கும். ஒவ்வொரு மாட்டுக்குமே 2 விஷயங்கள் இருக்குது. என்ன? ஒன்று வருமுன் காப்போம், இன்னொன்று வந்த பின் தடுப்போம். இது 2 விஷயம்தான். வந்த பின் தடுப்போம் அப்படின்னும் போது அந்த குடற்புழு நீக்க மருந்தோட அளவு வேறுபடும். வருமுன் காப்போம் அப்படின்னும் போது அதே குடற்புழு நீக்கத்தோட மருந்து வேறுபடும். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்வாங்க, இன்னொன்று நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்வாங்க. இந்த புழுவுக்கு இந்த மருந்து தான் அப்படின்றதும் இருக்குது. 4 புழுக்கு சேர்த்து ஒரே மருந்து கொடுத்தாலும் சரியாயிடும் அப்படின்னும் இருக்குது. ஆனால் இதை நம்ம ப்ரிவென்ஷனுக்காக பண்ணுறோமா இல்லை ட்ரீட்மெண்ட்காக பண்ணுறோமா அப்படின்ற விஷயங்களை நம்ம யோசித்து பல விஷயங்களை கணக்கு பண்ணி தான் இந்த அளவை கொடுக்கணும். முதல்ல அது எந்த ஊருன்னு பார்க்கணும், அதுக்கு என்ன பூச்சி இருக்குன்னு பார்க்கணும், அது என்ன உடல் எடை இருக்குன்னு பார்க்கணும், அந்த உடல் எடைக்கு எவ்வளோ மருந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கணும். இவ்வளவு விஷயத்தையும் பார்த்து நீங்கள் குடற்புழு நீக்கம் பண்ணால் மட்டும்தான் அது நல்ல பலனை கொடுக்கும். உதாரணமே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் குடற்புழு மருந்து எங்கள் விவசாயிகள்கிட்ட போயிட்டு இந்த மருந்தை போட்டுக்கோங்கன்னு மாத்திரையே கொடுத்துட்டு வருவேன். அந்த மாடை பார்த்து இந்த அளவு மாத்திரையோ இல்லை டானிக்கோ. அடுத்த வாட்டி நான் வரும்போது, அம்மா அந்த மாத்திரை கொடுத்தனே அதை போட்டிங்களா அப்படின்னு கேட்பேன். அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் இந்த மாத்திரை தானே அப்படின்னு எடுத்துகிட்டு காட்டுவாங்க. ஏம்மா நீங்கள் போடலையா அப்படின்னு கேட்டால், இல்லை கெடேரி கண்ணுக்குட்டி சின்னதாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் 3 மாத்திரை கொடுத்துருக்கீங்களே, போட்டால் எதாவது ஆயிடுமா அப்படின்னு பயந்து தான் 2 மாத்திரை எடுத்து வச்சுட்டு 1 மட்டும் போட்டேன் அப்படின்னாங்க.
அண்டர் டோசேஜும் பிரச்சனை தான், ஓவர் டோசேஜும் பிரச்சனை தான். அதிகமாக போட்டவங்க, நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மருந்தை எழுதி வச்சுக்கிட்டு அடுத்து என்னை கூப்பிடவே இல்லை, அதே மருந்தை திருப்பி திருப்பி அதிக அளவு போட்டதால் ஒரு கண்ணுக்குட்டிக்கு கண் பார்வையும் போயிருக்கு அப்படின்றதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ ஒரு மருந்து சரியான மருத்துவர் ஆலோசனைப்படி சரியான இடத்தை பொறுத்து அந்த குடற்புழுவை பொறுத்து தான் கொடுக்கணும். தயவு செய்து நீங்களாக கால்நடை மருந்தகங்களில் இந்த குடற்புழு நீக்க மருந்துகளை வாங்கி போடுறத தவிருங்க. கண்டிப்பாக இதை ஒரு கால்நடை மருத்துவரோட ஆலோசனையோட மட்டும்தான் செய்யணும் அப்படின்றத நான் இங்கே கேட்டுக்கிறேன். தவறாமல் இதை எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். ஏன்னா இது உங்கள் மாட்டோட பிரச்சனை மட்டும் இல்லை. ஏன்னா உங்கள் மாடை தாண்டி மற்ற எல்லா உலகத்தில் இருக்கிற கால்நடைகளையும் அதை சார்ந்து இருக்கிற மனிதர்களையும் தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்டி பேராசிட்டிக்கல் ட்ரக் ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதால நாம் ஒருமித்த நலத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை மட்டும் நம்ம செய்யணும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.